இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமையின் டிவியின் காண்பவருக்காக ஒவ்வொருவருக்காய் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தேவ செய்திக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிமையின் டிவியின் இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும், காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றியை விரும்புகிறோம். மனிதனாக பிறக்கின்ற நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும், வாழ்கின்ற பகுதியிலும், வேலை செய்கின்ற இடம் எதுவாக இருந்தாலும், படிக்கிற இடங்கள், எங்கள் போன்ற ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஊழியங்கள், வெற்றியுள்ள தொழில்கள், பணிகள் அவசியம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுபடுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், வேர்வை சிந்துகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அவசியம். அதிலே வெற்றிகளை நாம் பெறும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார்: பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஓடுகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக, பிசாசை எதிர்கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் எடுக்கும்படியாக நாம் ஓடுகிறோம். அப்போ அந்த நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஏதோ இந்த உலகத்திலே வந்தோம், இந்த குடும்பத்திலே பிறந்தோம், ஏதோ சபைக்கு செல்லுகிறோம், ஞாயிறு தோறும் செல்லுகிறோம், பண்டிகைகளுக்கு செல்லுகிறோம் என்பதல்ல. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்காக நாம் பாடுபட வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகி, ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தாரும். தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், வேலை பார்க்குற ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாச வாழ்க்கை. முதலாவது நாம் பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கை. இந்த 21ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார்: நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்துக்கு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப அந்த வெற்றி தேவனுக்கு முன்பாக, அப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாக இருந்து, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாக இருந்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ விதமான தத்துவங்கள், ஞானிகளுடைய வார்த்தைகள், அறிவு சார்ந்தவருடைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே நியாயப்பிரமாண வார்த்தைகள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பிரமாணம். அவை கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அவர் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவின் பிரமாணமாகி அந்த சுவிசேஷ பிரமாணத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்ததான அவருடைய கற்பனைகள், அவருடைய நீதிகள், அவருடைய நியாயங்கள் மூலமாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அப்போ விசுவாச வாழ்க்கை நாம் ஓடுகிறோம், விசுவாசத்தோடு ஓட வேண்டும். எந்த பணிகளாக இருந்தாலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஓட வேண்டும். ஏசாயாவிலே 40ஆம் அதிகாரம் 30 அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்,
இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் வாலிபர் இடறி விழுவார்கள். அந்த 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆகவே வாலிபமாக இருக்கட்டும், இளைஞருடைய வாழ்க்கையை எல்லாம் அங்கே சோர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஞானங்கள், நம்முடைய திறமைகள் எல்லாம் அதே தான் இந்த ஏசாயா 40:30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். 31ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப விசுவாச ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதற்கு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம், கணவன் மனைவியாக இணைந்து ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்ப நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோர்வுகள், நாம் வேலை பார்க்கிற இடங்கள், வாழுகிற பகுதிகள், தொழில்கள், வியாபாரம் எதுவாக இருக்கலாம், எந்த இடத்திலும் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஜெபத்தோடு தொடங்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச பாதையிலே நாம் செல்ல வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அங்கே பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வரும்படி நீர் என்ன செய்யும், எனக்கு கட்டளையிடும். ஆகவே அந்த விசுவாசம் அவனிடத்தில் வருகிறது. அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக நமக்கு இந்த சம்பவங்கள் நன்றாக தெரியும். கடல் கொந்தளிக்கிறது, அங்கே ஆண்டவர் தண்ணீர்ல நடந்து வருகிறார். இவன் கேட்கிறான், வா என்று சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29-30 வாசிப்பீர்கள் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். காற்று பலமாக இருக்கிறது. ஆனால் அவன் ஒரு விசுவாச ஒரு குறைவு, இல்லை என்றால் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அவன் பேசுகிறான். பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், வா என்று அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே காற்று பலமாய் இருக்கிறது போல தோன்றலாம். கடன் பாரங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், எத்தனை விதமான மக்களுடைய சூழ்ச்சிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை கீழே விழ தள்ளும்படியாக, நம்மை புறம்பே தள்ளும்படியாக, நம்மை ஒழிக்கும்படியாக எத்தனையோ சூழ்ச்சிகள் உண்டு. எத்தனையோ விதமான நெருக்குதல்கள், உபத்திரவங்கள் உண்டு, நமக்கே தெரியாது. ஆனாலும் அந்த பிசாசினுடைய கிரியைகள், பிசாசின் மக்கள் மூலமாக வருகிற கிரியைகள், அப்போ அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்க, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எப்படி ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த ரேக்கில் எப்படி ஓடுகிறார்களோ அதே போல நமக்கு ஆண்டவர் ஜீவன், சுகம், பலன் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், திறமைகளை தந்திருக்கிறார். அந்த திறமையின்படி ஓட வேண்டும். தடுக்கலாம், வீண் முயற்சிகள் செய்யலாம், வேறு விதமான பயமுறுத்துதல்கள் கொடுக்கலாம், அதெல்லாம் வீணென்று சொல்லலாம். ஆனால் நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச பாதையில ஓட வேண்டும். பவுல் சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாச பாதையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். வாழ்க்கையில எத்தனை விதமான சோர்வுகள் வரும், வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், பண கஷ்டங்கள் வரலாம், மன கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள், சோர்வுகள், நம்மை பின்மாற்றம் அடையும்படியாக சோர்வான வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் நாம் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தினுடைய நம்பிக்கைகள், உலக பலங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. இன்னைக்கு ஜிம்முக்கு போகலாம், வேற உடற்பயிற்சிகள் செய்யலாம், திறமையாக நாம் இருக்கும்படியாக, உடல் திடகாத்திரமாக இருக்கும்படியான டானிக்குகள், மருந்துகள், மாத்திரைகள், எத்தனையோ விதமாக உடற்பயிற்சிகள் எல்லாம் உண்டு. அதை நாம் நம்பி, அது ஒருபுறம் இருந்தாலும் அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறாது. நீங்கள் உலக குத்துச்சண்டை வீரர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நன்றாக தெரியும். அந்த உலக குத்துச்சண்டை வீரர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மெடல் வாங்குறதுக்காக போற இந்த சீனு டிவியில நான் பார்த்தேன். நடக்க கூட முடியல.
அப்ப அந்த நரம்பு மண்டலம் அவருக்கு பாதிக்கப்பட்டு எல்லா செயல்களும் இழந்து போனார். அப்ப அவர் நடக்கிறதுக்கு எத்தனையோ பேரை தாக்கி பலம் உள்ளவராக காணப்பட்டார். தன்னுடைய பலத்தின் சரீர பலன், அதை வைத்து குத்து சண்டை மூலமாக அந்த முகமது என்று சொல்லுகிறவர் எவ்வளவு பெரிய காரியங்கள். ஆனால் கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் ஒரு மெடல் வாங்க கூட கையில பலன் இல்லை. அவ்வளவு பலன் இல்லாமல் அப்ப அந்த மேடையில கைத்தாங்களோடு செல்லுகிறார். நாற்காலில் கூட உட்கார முடியல. இன்னைக்கு நாம் நினைக்கலாம், எனக்கு ஜிம்முக்கு போனா பலன் கிடைக்கும், நான் இந்த மாத்திரையை சாப்பிடுவேன், எந்த விதமான உடற்பயிற்சி செய்வேன், அதெல்லாம் வீண். அது தேவை, ஆனால் அதை நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையிலே, அந்த ரோமர் 12 சொல்லு, உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் கொடுக்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, அதான் விசுவாச வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் நம்பிக்கை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜெபம் என்கிற அந்த கருவியிலே நம்பிக்கை. எப்பொழுதும் ஜெபியுங்கள். அதிகாலை 3:30 மணியிலிருந்து 4 மணி 2:30 மணி எழுந்து எவ்வளவுக்குள்ள ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ள உங்கள் சரீர பலமுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். சங்கீதம் 84 சங்கீதம் 6 வசனத்தில் அவர் சொல்லும்போது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறவர்கள் மழையும் குளங்களை அப்ப நம்ம நீரூட்டாக்கி கொள்ள வேண்டும். அதே தான் அந்த சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறவர்கள். அப்ப அது என்ன செய்யுமா? மழையும் குளங்களை நிரப்பும். அப்ப விசுவாச வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்கு பலன் தருகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய கடன் பாரமாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு வியாதியாக இருக்கலாம், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று உறுதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். எபிரேயர் 11 வசனத்திலே சொல்லும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பது கூடாத காரியம். அவர் இயேசு கிறிஸ்து உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். எப்படி ஒரு மின்சாரம் இருக்கும் என்றால், ஒரு ஃபேனோ வேற எந்த மின்சாரத்தின் மூலமா இயங்குகின்ற எந்த கருவிகளோ எந்த உபகரணங்களையும் நாம் இயக்குகிறோம் என்றால், அது அந்த விசுவாசத்தோடு நம்ம அந்த சுவிட்சை போடுகிறோம். அப்ப அது அங்கே வேலை செய்கிறது. அது போலதான் என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ளே இம்மானுவேலராக எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற விசுவாசம். அதேதான் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, படிக்கின்ற வேலையாக இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், எந்த எதிர்ப்புகள், எந்த போராட்டங்கள், எந்த விதமான உபத்திரம் எது வந்தாலும் அங்கே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும். எபிரேயர் 10:35 சொல்லப்பட்டது போல, மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு. அப்ப விசுவாசம் என்பது தைரியத்தை கொடுக்கிறது, மிக தைரியம். அப்ப பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற அதிகாரத்தின் பலன். அப்ப அதான் அந்த எபிரேயர் 10:35 தெளிவாக சொல்லுகிறார். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனம், சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப விசுவாசம், அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும். உங்கள் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எது வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் ஊர்களில் சிறுவர்களாக இருக்கும்போது குளங்களுக்கு குளிக்க செல்வோம். அப்போ ஏராளமான அந்த இலைகள் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கும். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணியில் ஓங்கி அடிக்கும்போது அதெல்லாம் விலகும். அப்படியே கையிட்டு 2 கைகளை கொண்டு விலக்கி கொண்டு நீச்சல் அடித்து செல்வோம். அப்போ அது எல்லாம் தானாக விளையிடும். ஓங்கி அடிக்கும்போது அதெல்லாம், இல்லைன்னா அது சூழ்ந்து அப்படியே நிற்கும். அப்போ அவைகளை உதறி தள்ள முடியும். அப்போ ஒரு விசுவாசம், பலன், தைரியமாக இருக்க வேண்டும். அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும்.
இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அந்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஜெப வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாச வாழ்க்கைக்கு தைரியம், அந்த தைரியத்துக்கு மிக மிக பலன் கொடுக்கிறது எதுவென்றால் ஜெபம், பிரேயர். அப்போ ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஜெபம் எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளை விரட்டி ஒழிக்கும். அப்ப அந்த ஜெபம் மிக மிக அவசியம். எந்த ஊழியராக இருக்கலாம், திருச்சபை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், தொழில்கள், கம்பெனிகள், பெரிய பெரிய ஆளுகைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் விசுவாச வாழ்க்கை. இரண்டாவது ஜெப வாழ்க்கை. உங்கள் முழங்கால்களை நீங்கள் முழங்கால் பட வேண்டும். எந்த அதிகாலையிலே இருட்டடை நீங்கள் 2:30 மணிக்கு மேல ஜெபித்து பாருங்கள், நிமிர்ந்து நடப்பீர்கள், நிமிர்ந்து நடப்பீர்கள். நீங்கள் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15 ஆண்டவர் அருமையாக நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். உபத்திரவமான நேரம், ஒரு பயப்படுகிற ஒரு நேரம், ஒரு கலங்குகிற ஒரு நேரம், என்ன செய்வோமோ என்று திகைக்கின்ற ஒரு நேரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன தெளிவான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. என்னைக்கு என்ன செய்தது, பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுகிறது, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, எல்லோரும் உங்களை கைவிடும் பொழுது, எல்லோரும் உங்களை பகைக்கும் பொழுது, எல்லோரும் உங்களை உதாசீனப்படுத்தும் பொழுது, கேலி பரியாசங்கள் செய்கிற நேரங்கள், ஆபத்தான ஒரு நேரங்கள், எந்த நேரம் வந்தாலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உடனே அவரை கூப்பிட சொல்லுகிறார். அப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. அப்ப ஜெப வாழ்க்கை. அவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது விசுவாச வாழ்க்கை, இரண்டாவது ஜெப வாழ்க்கை. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே கூறுகிறார், ஆசா அரசாட்சி செய்யும்போது அமெரிக்கையாக இருந்தது. அப்போ அந்த ஆசாவுடைய இதுல நீங்கள் அந்த 2 நாளாம் 14 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அவனுக்கு எதிராக வருகிற ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அங்க நீங்கள் எத்தியோப்பிய ராஜாக்கள் அங்கே பாருங்க, 3 லட்சம் பேர் ஈட்டி பிடிக்கிறவர்கள் இருந்தாங்க. 10 லட்சம் பேர் அங்க காணப்பட்டாங்க. 300 ரதங்களோடு வருகிறார்கள். அப்ப இவர்களிடத்திலே இருக்கின்ற அப்ப இவர் ஆசா ஜெபம், இந்த 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராவே நீர் எங்களுக்கு துணை நில்லும். அப்ப அந்த எத்தியோப்பிய ராஜாவாகட்டும், அவர்கள் வருகிற அந்த இது குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அப்ப ஜெபம் பண்ற, கர்த்தரை நோக்கி பார்க்கறது தான் ஜெபம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான் ஜெபம். அப்ப அவன் சொல்ல அந்த ஒரே ஒரு ஜெபம் தான் 14-11 தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்போ அவர் ஜெபிக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கருத்து இருக்கு பாருங்க. எங்களுக்கு துணை நில்லுன்னு கேட்கிறார். இன்னைக்கு நீங்க கூட ஜெபிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள், கம்பெனியோ, வேலை பார்க்குற இடமோ, வியாபார ஸ்தலமோ, குடும்ப பிரச்சனைகளோ, எங்களுக்கு துணை நில்லும், துணை நில்லுன்னு சொல்லி கர்த்தரை அங்க கேட்கிற பாருங்க. மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது. ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், உண்மை நோக்கி நான் பார்த்து ஜெபிக்கிறேன், கர்த்தாவே எனக்கு அனுக்கிரகம் பண்ணும், எனக்கு துணை நில்லும், என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் என்று கேட்கிறேன். அப்போ அதுக்கு எதிராக இருக்கிறது மனிதனுடைய சக்தி. மனிதன் பிசாசின் மூலமாக, பிசாசினுடைய கிரியைகள், செய்வினைகள், போராட்டங்கள், அந்தகார கிரியைகள் மூலமாக. அப்போ அவங்க அந்த ஜெபம் எப்படிப்பட்ட அந்த எங்களுக்கு துணை நில்லும், மனுஷன் எங்களை உண்மை மேற்கொள்ள விடாதேயும். அந்த 14-11 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11 அவர் அந்த ஜெபத்துல எவ்வளவு அருமையாக, எங்களுக்கு துணை நில்லும், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்ப நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம், விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம், ஜெயம் எடுக்கும்படியாக விசுவாசத்தோடு முடிய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ராஜரிக கூட்டம் நாங்கள். அப்போ மனுஷன் உண்மை நீர் எங்களை பாதுகாக்க வேண்டியது உம்முடைய கடமை, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். சாது குஞ்சப்பி என்று சொல்லுகிற ஒரு அருமையான
ஒரு ஊழியக்காரர் உண்டு. அப்போ அவர் பிரசங்கத்துக்காக வெளியே செல்லும்போது அவருடைய வீட்டுல நேந்திரம் வாழை தாறு அந்த கொலை தொங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அவர் எப்பவுமே ஜெபம் போவார், ஆண்டவரே சுற்றிலும் நீர் உங்களுடைய தூதர்களை காவலிடும், நீர் பாதுகாத்து கொள்ளும். போயிட்டாரு. ஊழியத்துக்கு திரும்பி பாக்குறாரு, வாழைத்தார காணும், எவனை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இவர் ஜெபம் பண்ணாரு, நீர் என்ன பண்ணிரு, மிகாவேல் தூதனை ஏன் அனுப்பல? நான் உம்முடைய ஊழியத்துக்காக சென்று விட்டேன், தூதன் நீர் பாதுகாக்க வேண்டியது உம்முடைய கடமை, நீர் ஏன் பாதுகாக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. என்ன பண்ணிரு, எனக்கு அந்த தாறு வேணும். பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கதவை தட்டுறான், தட்டி நின்று வயிறை பிடிச்சுக்கிட்டு அழுன்னு அழுதான். வேற ஒண்ணும் இல்லை, வயிற்றுக்குள்ள யாரோ கையை விட்டு குடையிற மாதிரி இருக்குது, வலின்னா தாங்க முடியல. தாரோ, ஐயோ உங்க வீட்டுல இந்த தாரை வெட்டி எடுத்துட்டு கொண்டு போற நேரத்துல இருந்து என் வயிற்றுக்குள்ள யாரோ கையை வச்சு குடன்னு குடையிற மாதிரி இருக்குன்னு. அப்பதான் பார்த்தாரு. அப்ப வாப்பான்னு சொல்லி அவனுக்கு இது சத்தியம் சொல்லி அந்த தாரை வாங்கினாரு. மிகாவேல் தூதனுக்கு கட்டளையிட்டார். அவர் சாதாரண ஆள் இல்லை, அவருடைய பாட்டு தான் இன்னைக்கு லந்து நாட்கள்லாம் பாடுறோம். குருசின் மேல் காண்கின்றத அறிவர், அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல். அந்த லந்து காலங்கள்ல பாடுற பாட்டு, சாது குஞ்சப்பி எழுதின ஒரு பாடல். அப்போ நீங்க பாருங்க, அவர் எவ்வளவு அருமையாக விசுவாசத்தோடு அந்த ஜெப வாழ்க்கை, அந்த ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47 எரிகோவில் பத்தேமே குருடன் அங்கே பார்க்கிறான். குருடனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆளு செவப்பா கருப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவர் குணமாக்குறவர் என்று கேள்விப்படுகிறான். அவன் குருடன், பிறவி குருடன். அப்ப இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் சொல்லுகிறான், இயேசுவின் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்ப நீங்க பாருங்க, இயேசு யாருன்னு தெரியும், ஆனா கேள்விப்படுறான் அவர் குணமாக்குறவர். அப்ப நம்முடைய கண்ணை பார்வையை திறக்கிறதுக்கு இயேசுவால முடியும் என்று, அதான் ஜெபம். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. இயேசாமி கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன கேட்பான், எனக்கு பார்வை வேணும். ஆண்டவர் பார்வையை கொடுத்தார். இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு கார்ல எல்லாம் பெட்ரோல் போடுறோம், அந்த பெட்ரோல்லாம் நீங்க எகிப்து தேசத்துல முதலாவதாக எண்ணெய் கிணறு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிங்கிறவங்க தான் அந்த எகிப்து பகுதியில எண்ணெய் கிணறுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதுல உள்ள டைரக்டர் அவர் நல்ல பைபிள் வாசிக்கிறவர், ஜெபிக்கிறவர். அப்ப வேதத்தை வாசித்து பார்க்கிறாரு. வேதத்தை வாசித்து பார்க்கும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கும்போது அந்த மோசையை ஆற்றுல விடுகிற அந்த இதுல அவள் கீழ்பூசி நாணல் பெட்டியை உண்டாக்கி கீழ்பூசி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்க எண்ணெய் வளம் இருக்குன்னு தன்னுடைய கம்பெனிக்கு தெரியப்படுத்துறாரு. அப்போ சார்லஸ் என்று சொல்லுகிற ஒருவரை, சார்லஸ் விட்ஸ்கோட் என்று சொல்லுகிற ஒருவரை அங்க நியமிக்கிறாங்க. அந்த இடத்துல போர் போட்டு முதலாவதாக எண்ணெய் கிணறு அந்த வேதம் வாசித்து ஜெபித்தது மூலமாக இன்னைக்கு அதுல பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டியை ஓடிட்டு எங்கெங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எகிப்துல முதலாக எண்ணெய் கிணறை கண்டுபிடித்தது அந்த வேதம் வாசித்ததன் மூலம், ஜெபித்ததின் மூலமாக. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். என்னால முடியாதுங்க, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஆங்கில அறிவு இல்லை, எனக்கு கணித அறிவு இல்லை, என்னால சுயமுயற்சி பண்ண முடியாது, பண வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எந்த வயதாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதற்கு விசுவாச வாழ்க்கை. 2ஆவதாக ஜெப வாழ்க்கை. கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஜெய வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று முடிவெடுக்கணும். ஜெய வாழ்க்கை வாழ்வேன். இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் பண்றோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், இதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்றோம்லாம் தீர்மானிக்கிறோம்ல. அப்ப நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று முடிவெடுக்க வேண்டும். வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை, வாலிப வயதில் நீங்க படிக்கின்ற காலங்கள், வாலிப வயதுகள் எந்த வயதாக இருக்கலாம், எந்த வயதிலும் நீங்கள் ஆண்டவரோடு நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது ஒரு ஜெயம் எடுத்தவனாக செல்ல வேண்டும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15 அங்கே சொல்லுகிறார், அங்கே நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன அருமையான ஒரு வாக்கு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மகிமையின் டிவியின் மூலமாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே,
அவர் உன்னோடு இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் வாக்கு ஆதியாகமம் 28:15 சொன்னது போல, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அவை ஜெயம் எடுக்கும்படியாக அவர் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். அப்போ முழுவதுமாக நீங்கள் கர்த்தரிடத்து சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்ப்பீர்கள் என்றால், ஆட்டு மந்தையிலிருந்து தான் தாவீதை எடுத்தார். பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய பெரிய பங்களாவிலே அவன் குடியிருக்கவில்லை. அவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிற 2 சாமுவேல் 7:9 ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். அந்த 10ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உன்னை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீது ஆட்டு மந்தையிலிருந்து அவர் எடுத்தவர். ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள், எனக்கு இவ்வளவுதான் எனக்கு பொருளாதாரம், எனக்கு இவ்வளவுதான் ஞானம் என்று பயப்படுகிறீர்களா? இல்லை. இந்த செய்தி கேட்டுக்கொண்டுகிற சகோதரி சகோதரிய, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். ஆகவே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் எல்லாத்தையும் உடைத்து கொடுப்பார். நீங்கள் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4 சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அவர் கொடுக்கிற ஒரு இரட்சகர், அவர் கிருபை செய்கிற ஒரு தேவன். அவருடைய சமூகத்திலே முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் அற்புதராஜ் மர்காசிஸ் என்று சொல்லுகிறவர், அவர் ஒரு போதவருடைய மகன், தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் என்று சொல்லுகிற ஒரு ஊரை சேர்ந்தவர் என்று. அவர் கடவுள் இல்லை என்று சொல்லி வாலிப வயதிலே தன்னை கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர். இப்படிப்பட்ட அவரே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். 1969 அவர் படித்து ஆசிரியராக இருக்கிறார். 85 பாடலுக்கு அதிகமாக தேவனுடைய பாடல்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் நாசரேத், முதலூர் போன்ற இடங்கள் எல்லாம் பாடகர்குழுவில் எல்லாம் இருந்தவர். அற்புதராஜ் மர்காசிஸ் திருநெல்வேலி சாப்டர் பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். ஆகவே தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் அங்கே புறக்கணித்து கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பாடலை அவர் எழுதி எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பாடல் இன்றைக்கு ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அவர் ஜெயம் எடுத்தார், வெற்றி பெற்றார், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆகவே அருமையான ஒரு பாடலை எழுதி இன்னைக்கு எல்லோரும் பாடுகிறோம். அநேக பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் உண்டு. என்னோடு சேர்ந்து நீங்களும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாடு. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதா உன் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவு வாரங்கள் யாவும் பணி சீரக்க முற்றும் தந்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆம், நீங்கள் அர்ப்பணியுங்கள். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாளினுடைய தலைப்பு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். ஓட வேண்டும் என்றால் விசுவாச வாழ்க்கை. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஜெய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக அர்ப்பணியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தந்துடலாம். தோல்வியோடு இருக்கிறோம், என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு ஜெயத்தை எடுக்கும்படியான வல்லமையை தந்துடலும். அதிசயங்களை செய்யும், அதிசயங்களை செய்து ஆசீர்வதியும். அர்ப்பணிப்போடு வருகின்ற ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டுடலாம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.